வலிகளற்ற ஆழ்ந்த உறக்கத்திற்கு திரும்புவோம். பனைநார் மற்றும் பாரம்பரிய கயிற்றுக்கட்டில்கள். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, உங்களோட வாழ்க்கையை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறது உங்களோட ஆழ்மனம் தான். நீங்கள் பழக்கத்தை மாற்றினீங்கன்னா உங்கள் ஆள் மனசு மாறும், ஆள் மனசை மாற்றினீங்கன்னா உங்களோட முடிவுகள் மாறும், உங்களோட முடிவுகள் மாறுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். இன்னிலிருந்து உங்களோட அந்த வலிமையான வேலைக்காரனுக்கு சரியான கட்டளை கொடுங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு மாறும். The Seventh Sense. நீங்கள் நினைக்கிற விஷயம் அப்படியே நடக்கணும்னு ஈர்ப்பு விதி வீடியோக்களை பார்த்துட்ருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதிகாலையில் எந்திரிக்கணும், ஃபோன் யூசேஜை குறைக்கணும், டிசிப்ளின் லைஃப்பை வாழணும். ஆனால் அதே பழைய வாழ்க்கையே நம்மளுக்கு தொடருது. நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் ஏன் பல நேரத்தில் அந்த வார்த்தை உண்மையிலுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஆள் மனசில் பெரிய மேஜிக் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேஜிக் எப்படி பெரிய ஒரு சயின்டிஃபிக் மெஷின் மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. நிஜமாகவே ஒரு பேப்பரில் ஒரு 10 முறை எழுதிட்டா மட்டும் உங்கள் வாழ்க்கை மாறிடுமா? இல்லை அதுக்கு பின்னாடி உங்கள் மூளை செய்கிற ஏதாவது ஒரு ஹேக்கிங் வேலை ஏதாவது இருக்கா? இன்றைக்கி வீடியோவில் வெறும் நம்பிக்கையை மட்டும் பார்க்காம உங்கள் மண்டையில் இருக்கிற அந்த வலிமையான வேலைக்காரனை எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னால் காலையில் சீக்கிரமே எந்திரிக்க முடியல, எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் போகவே மாட்டேங்குதுன்னு உங்களை நீங்களே நொந்துக்கிறீங்களா? இதில் ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இதை நீங்கள் செய்யல, உங்களோட ஆழ்மனம்தான் உங்களை இந்த வலிமையான வட்டத்துக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கு. இன்னும் உண்மையை சொல்லப்போனால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, உங்களோட வாழ்க்கையை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறது உங்களோட ஆழ்மனம்தான். உங்களோட மூளையில் இருக்கிற பேசல் கேங்லியா அப்புறம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இந்த 2 அமைப்பும் சேர்ந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற 90% முடிவுகளை அது எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உண்மையிலுமே ரொம்ப ஷாக்காயிருவீங்க. இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், ஆள் மனசு அப்படின்னா ஏதோ ஒரு மந்திர சக்தி, கண்ணை மூடி நம்ம தியானம் செஞ்சோம்னா இல்லை அஃபர்மேஷன் சொன்னோம் அப்படின்னா எல்லாமே மாறிடும். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம மூளையில் பேசல் கேங்லியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் நம்மளோட பழக்க வழக்கத்துக்கு அதுதான் ஒரு கண்ட்ரோல் போர்டு மாதிரி. இந்த பிரெயின் சிஸ்டம் ஒரே ஒரு வேலையை தான் பண்ணும். என்ன வேலை அப்படின்னா, அதாவது நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதை ஹேபிட்டாக மாற்றிடும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பண்ணுற மாதிரி மாற்றிடும். புதுசாக ஒரு வேலையை முதல்ல செய்யும்போது உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் செய்வீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் மூளை, என்னடா அவன் திரும்ப திரும்ப ஒரே வேலையை செஞ்சிட்ருக்கானே அப்படின்ட்டு அதை ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பைலட் மூடில் மாற்றிடும். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டால், நம்ம சைக்கிள் ஓட்ட பழகும்போது, நம்ம கார் ஓட்ட பழகும்போது, 2 வீலர் ஓட்ட பழகும்போது ரொம்பவே தடுமாறுவோம். எது கியரு, எது கிளச்சு, எது ஸ்டேரிங்கு, ஹேண்ட்பார் அப்படின்னு ரொம்ப திணறி நம்ம ஓட்டிகிட்ருப்போம். ஏன் உளுந்துடவே கூட செய்வோம். ஆனால் ஒன்ஸ் பழகுனதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை கரெக்டாக போகும், கியருக்கு கை கரெக்டாக உங்களுக்கு ஸ்டேரிங்கை பிடிக்கும், ஹேண்ட்பாரை பிடிக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். அது நம்மளோட தலையீடு இல்லாமையே, அதாவது நம்ம அறிவோட தலையீடு இல்லாமையே. இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட ஆள் மனசு அந்த வேலையை ஒரு பழக்கமாக மாற்றி அது எடுத்துக்கிச்சு, அந்த பேசல் கேங்லியா அந்த அமைப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி, ஹேபிட்டாக மாறுச்சு அப்படின்னா அதுதான் பர்மனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. என்னன்னு கேட்டுக்கிட்டால், இந்த ஆள் மனசுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியவே தெரியாது. நம்ம தினமும் சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருந்தோம்னா, ஸோ ஓகே இதுதான் இவரோட செயல் போல் அப்படின்னு இதையே ஹேபிட்டாக மாற்றிடும். அப்புறம் நீங்கள் நாளைக்கு சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு எவ்வளோ தான் அறிவுபூர்வமாக நினச்சாலும் உங்களோட ஆள் மனசு உங்களை தூங்க வச்சுக்கிட்டே இருக்கும், நேரமே எந்திரிக்க விடவே விடாது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சோம்பேறியா இல்லை உங்கள் ஆள் மனசு ப்ரோக்ராம் பண்ணினது அந்த மாதிரி இருக்கா? ஜென்ரலாக இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியில் விசுவலைசேஷன் பண்ண சொல்லுவாங்க. இந்த விசுவலைசேஷன் ஏன் பெரும்பாலும் தோற்று போகுது தெரியுமா? ஏன்னா அவங்க இந்த மேலோட்டமாக ஒரு மேல் மனசை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆழமாக இது நடக்காது அப்படின்னு ஆள் மனசில் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், அதாவது நம்பிக்கை அப்படின்னா என்ன, பயம். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இவங்களால ஜெயிக்கவே முடியாது. இந்த பயத்தை ஏற்படுத்துறது, இந்த பயத்துக்கு காரணமாக இருக்கிற
மூளையில் இருக்கிற ஒரு பகுதி என்னன்னு கேட்டால் அமிக்டலா. நீங்கள் உங்களை ஒரு தோல்வியாளர், இல்லை என்னால் இதை முடியல, எனக்கு நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஷாக்கிங்கான உண்மை என்னென்னா, அது உங்கள் தப்பு இல்லை, உங்களோட வேலைக்காரன், சக்தி வாய்ந்த வேலைக்காரன் யார், ஆழ்மனம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தப்பான கமெண்ட். சரி, ஓகே, தப்பான கமெண்ட் கொடுத்தாச்சு, இந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி எப்படி சரியாக பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரணாகதி, சரண்டர், ஒரு அஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது மூலமாக அந்த ஆக்ஷன் மூலமாக ஒரு சின்ன வெற்றி. இந்த இதை ஒரு சைக்கிளாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது, திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்மேஷன் ஆகுது. எத்தனை நாளைக்கு பண்ணணும்? இதை தொடர்ந்து ஒரு 66 நாள் பண்ணோம் அப்படின்றாங்க. 66 நாள்னா கரெக்டாக 66 நாளா அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஒரு 3 மாதத்துக்கு பண்ணலாம். வெறும் அஃபர்மேஷனை வச்சுட்டு ஒரு ஹேபிட்டை உருவாக்க முடியாது. அஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு தூண்டுகோல் மாதிரி தான். உங்களோட இலக்கை நோக்கி, அதாவது ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலும் தான் இந்த ஆள் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணும். ஏற்கனவே இருந்தது இல்லையா ஒரு தவறான நெகட்டிவ் தேவையில்லாத பாதை, அந்த பாதையை விட்டுட்டு புதுசாக ஒரு பாதையை போடும். இதுக்கு பேர் நியூரோபிளாஸ்டிசிட்டி. சிம்பிளாக சொல்லப்போனால் கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு நல்ல பழக்கத்துக்கு புதுசாக ஒரு ரோட்டை போடும். இதையே நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது மூளை, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், பேசல் கேங்லியா, இதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கும். இதில் நிறைய பேர் 99% பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நான் ட்ரை பண்ணேன், ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதம் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் திரும்ப பழைய நிலைக்கு போயிட்டேன் அப்படின்றது. அதாவது அவங்க ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம இதை ட்ரை பண்ணால் நல்லா இருந்ததுப்பா, ஆனால் திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கே போயிட்டோம் அப்படின்ட்டு. அதாவது உங்கள் பழைய பழக்கம் ஜெயிக்க தான் செய்யும். நீங்கள் புது பழக்கம் முழுசாக உருவாகிற வரைக்கும் பழைய பழக்கம் ஜெயிக்க தான் செய்யும். அந்த பழைய பழக்கம் எத்தனை தடவை வந்தாலும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டு, அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அடைய தேவையில்லை, கில்ட் ஆக தேவையில்லை. அதை விட்டுட்டு நீங்கள் புது பழக்கத்தை ஏற்படுத்துறதுலையே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் முயற்சி செஞ்சு செயல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஒரு பழக்கமாக பேசல் கேங்லியால் சேவ் பண்ணி வைக்கும். இந்த ஆழ்மனம் தான் நீங்கள் எந்த பொருளை வாங்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது இந்த ஆழ்மனம் தான். அதனால் இவ்வளோ பெரிய முடிவுகள் எல்லாம் எடுக்கிற உங்களோட வேலைக்காரனை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் தானே. கடைசியாக என்னென்னா, உங்களோட நிலைமை, அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் நீங்கள் இல்லை, ஆனால் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு அப்படின்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, உங்களோட பழக்கத்தை மாற்றுறது மூலமாக அதை மாற்ற முடியும். நீங்கள் பழக்கத்தை மாற்றினீங்கன்னா உங்கள் ஆள் மனசு மாறும், ஆள் மனசை மாற்றினீங்கன்னா உங்களோட முடிவுகள் மாறும், உங்களோட முடிவுகள் மாறுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். இன்னிலேருந்து உங்களோட அந்த வலிமையான வேலைக்காரனுக்கு சரியான கட்டளையை கொடுங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கும் மாறும். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல இடத்துக்கும் மாறும். நீங்கள் மாற்ற போகிற அந்த கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிறதுலையே எந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பழக்கத்தை மாற்றுறக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். 90 நாள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுறது 200% உறுதி.